ஏடிஜி ஏடிடி அப்படின்னா என்னன்னு தானே பார்க்குறீங்க. சிம்பிள் காய்ஸ், ஆல் த கியர் ஆல் த டைம். இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோன் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால உங்ககிட்ட ஹெல்மெட் போடுறது மேண்டேட்ரி, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ரியலி வேஸ்ட் ஆஃப் டைம்ல. அதனால இன்னைக்கு நம்ம வீடியோவில் மெயினாக என்ன பார்க்க போறோம்னா, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு ஹெல்மெட்டை எப்படி வாங்கணும் பேஸ்ட் ஆன் தி சைஸ், பின்ன ஹெல்மெட்ஸ் பற்றி அந்த மூட நம்பிக்கைகள்பாங்கல்ல, அந்த மைட்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம டைசெக்ட் பண்ணிட்டு எது உண்மைங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹே ஹலோ காய்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் குட் and cheers. This is yours Varu Balaji. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், நம்மளோட ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ டைம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹெல்மெட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹெல்மெட் வந்துட்டு எப்படி வேலை செய்யும், அதோட ஒர்க்கிங் எப்படிங்கிறது ஈஸியாக பார்த்துடலாம். சிம்பிளாக பாருங்கள், இது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பைக் ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்போது ஒரு ஸ்டோனாக வச்சுக்கோங்க, அதில் அங்கே போய் ஹெல்மெட் இடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது உங்களோட ஹெல்மெட்டோட ஷெல்லுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டோன் வந்துட்டு இந்த ஹெல்மெட் மேலே பட பார்த்துக்கோங்க, ஈவனாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க, இங்க இருக்கிறது வந்துட்டு அப்படியே ஈவனா வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். எனர்ஜி வந்துட்டு ஒரு ஏரியால பட்டாலும் அந்த எனர்ஜி வந்துட்டு ஈவனா எல்லா இடத்துலயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதனாலதான் ஹெல்மெட் ஷெல்லும் அதே மாதிரி தான். ஒரு இம்பாக்ட் பட்டோன்னே எனர்ஜி வந்துட்டு ஒரே சைட்ல வந்துட்டு பெனிட்ரேட், ஒரே சைட்ல டக்குன்னு நங்குன்னு உள்ள போவாம எல்லா சைடுக்குமே எனர்ஜியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த ஸ்பாஞ்ச் பால் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்படியே ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்க, எனர்ஜி வந்துட்டு அப்படியே ஈவனா வந்துட்டு எல்லா சைடுக்குமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இவ்வளவுதான் கைஸ் ஒரு ஹெல்மெட்டோட ஒர்க்கிங். இப்போ நம்ம ஈஸியா வந்துட்டு ஹெல்மெட் வந்துட்டு எப்படி வாங்கணும், எதையை பார்த்து வாங்கணுங்கிறத பார்க்கலாம். நம்ம செக்மெண்ட்ல இப்போ ஃபர்ஸ்டா பார்க்க போற ஹெல்மெட் என்னன்னா ஹாஃப் ஹெல்மெட்டும்பாங்க. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பப்ஜில லெவல் 2 ஹெல்மெட் வரும்ல, இனியும் சிம்பிளா சொல்லணும்னா தலையில பவுல கவுத்துன மாதிரியே இருக்கும். சிம்பிளா இதே தான் பேச்சு, இப்படி கவுத்தணும். இந்த ஹெல்மெட் வந்துட்டு மெயினாக எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, மேலே இருக்கிற இந்த பார்ட் மட்டும் கவர் பண்ண, இந்த பார்ட் மட்டும் கவர் பண்ணனா நீங்க மேலே நான் டெபிக்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது 38.6% ஆஃப் பிரெயின் இன்ஜுரிஸ், ஸ்கல் டேமேஜஸ் வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா மெயினாக வந்து நிறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பீங்கல்ல, கண்ணாடி போட்டவங்க வந்துட்டு ஈஸியாக கண்ணாடியை போட்டு பிரச்சனையே இல்லாமல் ஓட்டுறதுக்காக வச்சிருப்பாங்க. பட் பாருங்க, இது 38.6% ஆஃப் லைஃபை மட்டும் தான் சேவ் பண்ணும். அடுத்து நம்ம செக்மெண்ட்ல செகண்டா பார்க்க போற ஹெல்மெட் வந்துட்டு ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட். இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க 3/4 ஹெல்மெட் ஆர் 3/4 ஹெல்மெட்டும்பாங்க. ஓப்பன் ஃபேஸ், சொன்ன மாதிரி ஓப்பன் ஃபேஸ் இருக்கு. இப்போ நீங்க இது வியர் பண்ணும்போதே நீங்க பார்த்துருக்கலாம். எனக்கு இது வியர் பண்ணும்போது ஒரு வாட்டர்மெலன் ஆட் தான் ஞாபகம் வருது, இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதே பாருங்க. இப்போ இந்த ஹெல்மெட் போட்டிங்கன்னா இந்த வைசர்ஸ் க்ளோஸ் பண்ணனால உங்களுக்கு வந்துட்டு டஸ்ட் அண்ட் பக்ஸ்ல இருந்து வந்துட்டு ஐஸ் வந்துட்டு ஈஸியாக தப்பிச்சிடும். பின்ன டாப் மோஸ்ட் சேஃப்டி ப்ரொடெக்ஷனு, பின்ன சைடில் வந்துட்டு இயர்ஸ் அதெல்லாம் ப்ரொடெக்ட் ஆயிருக்கும். பட் பாருங்க, இது வந்து எந்த ஹெல்மெட்டும் இங்க இப்போ நான் சொல்ற ஹெல்மெட்ல ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்காது. நம்ம செக்மெண்ட்ல இப்போ தேர்டா பார்க்க போற ஹெல்மெட் வந்துட்டு மாடுலார் ஹெல்மெட்டும்பாங்க. இது எப்படின்னா இது டிரான்ஸ்ஃபார்மர் ஹெல்மெட்னு கூட சொல்லலாம். இது வந்துட்டு நம்ம ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டுக்கும் நம்ம ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட்டுக்கும் நடுவில் நிற்கிற ஹெல்மெட், அதாவது ரெண்டுமே கலந்த ஹெல்மெட்னு சொல்லிக்கோங்களேன். இப்போ இந்த ஹெல்மெட் வந்து நீங்க போடுறீங்க, சேம் டாப்ல ப்ரொடெக்ஷன் இருக்கு, ரைட் சைடில் ப்ரொடெக்ஷன், லெஃப்ட் சைடில் ப்ரொடெக்ஷன், சீக் பேட்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கு எதுக்கு 100% வந்துட்டு உங்களுக்கு சேஃப்டின்னு நான் கொடுக்கலன்னா, பிகாஸ் இது வந்துட்டு சீக் பேட்ஸ் வந்துட்டு எப்போ வேணா ஒரு இம்பாக்ட் அப்போ வந்துட்டு ஈஸியாக ரிலீஸ் ஆயிரும். டக்குன்னு ஏதாச்சும் அடிச்சதுன்னா வேமா வந்துட்டு இப்படி ரிலீஸ் ஆயிரும். இது வந்துட்டு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நீங்க வந்து ரைடெல்லாம் போறீங்க, உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னா நார்மலாக இப்படி ரிலீஸ் பண்ணிட்டு ஈஸியாக சாப்பிடலாம். ஜூஸ் குடிக்கணுமா டக்குன்னு குடிச்சிடலாம். ஆனால் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் மாதிரி தான், ஆனால் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் இல்லை. இது ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட் மாதிரி தான், ஆனால் ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட் இல்லை. நம்ம செக்மெண்ட்ல ஃபோர்த்தா பார்க்க போற ஹெல்மெட் வந்துட்டு மோட்டோகிராஸ் ஹெல்மெட் ஒரு ஆஃப் ரோட் ஹெல்மெட்டும்பாங்க. இந்த ஹெல்மெட்ல பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு ஒரு ஃபிளாப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டர்ட் பைக் ரேசருக்குன்னு தனியா வந்துட்டு டிசைன் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்ன இங்க வந்துட்டு வைசர்ல வந்துட்டு ஸ்பேஸ் பாருங்க, நார்மல் ஹெல்மெட் ரொம்ப அதிகமா இருக்கும். கரெக்டா ஒரு காகிள்ஸை வந்துட்டு வியர் பண்ற மாதிரி ஷேப்புக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த சின் பாத்தீங்கன்னா ஒரு எலாங்கேட்டட் சின்னா கொடுத்துருப்பாங்க. எலாங்கேட்டட்னா நீளமா இருக்கும். இப்போ நீங்க நான் போட்டாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்களேன். இந்த சைட் சின்ன மட்டுமே பார்த்தீங்கன்னா இப்படி எலாங்கேட்டாக வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த ஹெல்மெட் வந்துட்டு எதுக்கு ஹை ஸ்பீட் க்ரூசிங் வந்துட்டு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ரொம்ப ஸ்பீடில் போகும்போது இங்கே ஃப்ளாப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ஃப்ளாப்ஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஏர் இங்கே போகும்போது டக்குன்னு வந்துட்டு இப்படி மேலே ஏறிடும். ஸோ இந்த லெவல் ஹெல்மெட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹை ஸ்பீட் ரேசிங் பர்பஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. பின்ன இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு டியூவல் ஸ்போர்ட் ஹெல்மெட்டுன்னு இருக்குது. இப்போ டியூவல் ஸ்போர்ட் ஹெல்மெட் வந்து நம்ம கிட்ட இல்லை. ஸோ அதனால நான் இந்த இமேஜை வந்துட்டு உங்களுக்கு டெபிக்ட் பண்ணியிருப்பேன். அந்த இமேஜை பாருங்கள். அந்த ஹெல்மெட் போத் ஹை ஸ்பீடுக்கும் அண்ட் தென் ஆஃப் ரோடிங் கெப்பாசிட்டிஸ்க்கும் வந்துட்டு நீங்கள் அந்த ஹெல்மெட்டை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறதுலே கடைசி டைப் ஆஃப் ஹெல்மெட் என்னோட ஃபேவரட்டான ஹெல்மெட். இது நம்ம வந்துட்டு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டும் போம். இது எதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, இதோட ப்ரொடெக்ஷன் அதிகம், ஏரோடைனமிக் டிசைன் வந்துட்டு வேற
ஐ மீன் வேறு ஹெல்மெட்டை கம்பேர் பண்ணும்போது சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஏர் வென்ஸ் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஏர் இன்டேக் எடுக்கிறதுக்கு, பின் இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் மேலே போகிறதுக்கு, அதுக்கப்புறம் பேக்கில் வந்துட்டு ஈஸியாக நம்ம எப்படி இன்ஹேல் எக்ஸைல் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹெல்மெட் பண்ணுறதுக்கு அதுக்காக செம்மையாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த ஹெல்மெட்டுக்கு இன்னொரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னென்னா இந்த சீக் பேட்ஸும்பாங்க. இதுதான் மோஸ்ட்டாக வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ஸோ ஏதாச்சும் நடக்கும்போது ஃபஸ்ட்டாக அடிப்படுற இடம் இதுதான் ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும். அதுக்காகவே 34.6% வந்துட்டு சேஃப்டி இங்கே இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதுதான் எனக்கு இந்த ஹெல்மெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட் ஹெல்மெட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் தான். இப்போ எப்படிடா நீ ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்துட்டு வேறு ஹெல்மெட் விட கொஞ்சம் பெட்டரு அதிகம் சேஃப்டின்னு சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. சிம்பிள் ஒரு எக்ஸ்பிளைன் மூலிமா காமிக்கிறேன். இப்போ இந்த எக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பாயில்டு எக், ஓகேவா? இதோட ஷெல் வந்துட்டு அதாவது வெளியே இருக்கிற ஓடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஓடு வந்துட்டு அவுட்டர் மோஸ்ட் கவரிங் ஆஃப் த ஹெல்மெட்னு நினச்சிக்கோங்க. பின்ன உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் வந்துட்டு உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற குஷனிங் மெட்டீரியல், அதாவது அந்த ஷெல் அந்த அப்சர்வ் பண்ணும்ல இபிஎஸ் லைனரும்பாங்கள்ல அதுன்னு வச்சுக்கோங்க. பின்ன உள்ளே இருக்கிற அந்த யோக் மஞ்சக்கரும்பாங்கள்ல அது வந்துட்டு நம்மளோட ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக நீங்கள் பாருங்கள், இதை நான் போட்டு உடைக்கிறேன் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். உடையுமா? ஓகே, இப்போ ஷெல்லு வந்துட்டு பிரேக் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி தான் நம்மளோட ஷெல்லும். இப்போ ஷெல்லு வந்துட்டு எல்லாமே உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த மெட்டீரியல் பாருங்கள், உள்ளே இருக்கிற இபிஎஸ் லைனர்னு இதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த இபிஎஸ் லைனரில் வந்துட்டு இம்பேக்ட் ஆகிருக்கு. பட் உள்ளே இருக்கிற யோக் வந்துட்டு இனி சேஃபாக தான் இருக்குது, அதாவது நம்ம ஹெட் சேஃபாக இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை யூஸ் பண்ணும்போது உங்கள் லைஃபும் மோர் அண்ட் மோர் சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஷாப்புக்குள்ளே வந்துட்டு என்டர் ஆகிட்டு நம்ம ஒரு ஹெல்மெட்டை வந்துட்டு எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு இதில் இப்போ நான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஷாப்புக்குள்ளே போகிறீங்க, என்டர் ஆகிட்டீங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்மெட்டை பார்க்குறீங்க. எப்பவுமே ஹெல்மெட்டை பார்த்த உடனே டிசைனுக்கு வந்துட்டு மயங்கிடாதீங்க. கோன் டெஸ்ட் ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்கள், அதோட பேடிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹெல்மெட் வாங்குறதே வந்துட்டு ரோட்டில் போட்டு ஓட்டுறதுக்காக தான். அதனால மெயினாக இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இதில் இசிஇ சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இசிஇ சர்டிஃபிகேஷன், ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷன், டாட் சர்டிஃபிகேஷன், அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் இந்தியன் ரோட்ஸில் ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் ஹெல்மெட்டை வந்துட்டு நீங்கள் வியர் பண்ணும்போது ஹெல்மெட் வந்துட்டு சீக்ஸ் எல்லாம் இப்படி அமுங்கி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக ப்ரெஸ் ஆகணும்னு சொல்ல, லைட்டாக இப்படி ப்ரெஸ்ஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 2 ஃபிங்கர் மட்டும் உங்களுக்கு போகிறக்கு வந்துட்டு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஹெல்மெட்டோட குஷனிங் வந்துட்டு நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண அது உங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, லூஸான ஹெல்மெட் வந்துட்டு வாங்கினீங்கன்னா, ஈஸியாக ஷேக் ஆகிற ஹெல்மெட் வாங்கினீங்கன்னா அது குஷன் வந்துட்டு உங்களுக்கு டைட்டே ஆகாது. இன்னொன்று, ஹெல்மெட்டை நீங்கள் போட்டு பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ போய் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் போட்டு பார்க்குறீங்கன்னா இந்த ரேட் சைட் வச்சுருக்கீங்கள, இது வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணி பாருங்க. இப்போது இது வந்துட்டு உங்களுக்கு ரைடிங் அப்போ 2 ஃபிங்கர் கேப், அதாவது 2 ஃபிங்கர் போகிற அளவுக்கு மட்டுமே உங்களுக்கு கேப் இருக்கணும். அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு கேப் இருக்குதுன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்கள் ஹெல்மெட் வந்துட்டு எப்போ வேணால் மேலே பறந்து ஈஸியாக போயிடும். தென் அதுக்கப்புறம் கலர் விசிபிலிட்டி. இப்போ ஹெல்மெட் வாங்கும்போது கண்டிப்பாக பிளாக் ஹெல்மெட் எடுத்துடாதீங்க. எனக்கு தெரியும் ஹெல்மெட் வந்து நிறைய பேர் பிளாக் தான் எடுப்பாங்க. பிகாஸ் நிறைய கடையில் வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு பிளாக் தான் அதிகமாக வச்சுருப்பாங்க. பட் பிளாக்கை வந்துட்டு யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ நைட்டில் வந்துட்டு நீங்கள் போகும்போது அந்த கலர் விசிபிலிட்டி வந்துட்டு ரொம்ப லேக் ஆகும். இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்கிற கலர் எடுங்க, இல்லை பெட்டர் இருக்கு பாருங்கள் ஃப்ளோரசன்ட் கலர். இந்த மாதிரி ஃப்ளோரசன்ட் கலர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த டைமில் போனாலும் உங்கள் ஹெல்மெட் வந்துட்டு ஈஸியாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ட்ராவல் பண்ண உங்களுக்கு ப்ராப்ளம்ஸே இருக்காது. இல்லை ஹெல்மெட் வாரண்டி கேரண்டி அதெல்லாம் ஹெல்மெட்ஸ் வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸ்டு ஹெல்மெட் வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே தெரியாது, பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஹெல்மெட்டை வியர் பண்ணால் விஷன் வந்துட்டு பாதிக்கப்படும். அதாவது நம்ம விஷன் வந்துட்டு கரெக்டாக தெரியாது, பெரிஃபரல் விஷன் பாங்கல்ல, அது நம்ம எல்லா சைடும் பார்க்க முடியாதுங்கிறாங்க. அது உண்மையா? நெவர். ஏன்னா இப்போது நீங்கள் வந்து நார்மலாக உங்களோட விஷன் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்குன்னா, ஹெல்மெட்டோட விஷன் பார்த்தீங்கன்னா 210 டிகிரிஸ் இருக்கும். அப்போ எது அதிகம் தெரிஞ்சதில்ல? ஃபர்ஸ்ட் ரீசன். இல்லை செகண்ட், கலர் விசிபிலிட்டி. இப்போது நிறைய ஹெல்மெட் வந்துட்டு நம்ம இப்போ போட்டு ஓட்டுறோம், ஹெல்மெட் போடுறதுனால தான் ஆக்சிடென்ட்டே நடக்குது அப்படின்னு நிறையா நம்பிக்கைகள் இருக்குது. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபேக். ஏன் தெரியுமா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஹெல்மெட் வந்துட்டு நல்ல கலர் ஃப்ளோரசன்ட் கலரில் அப்படியே காமிச்ச மாதிரி நீங்கள் ஹெல்மெட்டை போட்டிங்கன்னா இட் ரியலி ஷோஸ் தட் வேர் யூ ஆர் கமிங் ஃப்ரம், நீங்கள் எங்கேருந்து வரீங்கிறது ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். அதனால அது ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. ஹெல்மெட் போட்டோம்னா நெக் அண்ட் ஸ்பைன் இன்ஜுரி வருமா
அப்படியா உண்மையா அப்படின்னு தானே கேட்குறீங்க? கண்டிப்பாக இல்லைங்க. பிகாஸ் ஹெல்மெட்டை வந்துட்டு டிசைன் பண்ணுறவங்க இப்போ சர்டிஃபிகேஷன்லாம் போகும்போது டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அப்போ அந்த ஹெல்மெட் வந்துட்டு இந்த வெயிட்டு கீழே இருந்தால் மட்டுமே அது வந்துட்டு சர்டிஃபிகேஷனில் வந்துட்டு பாஸ் ஆகும். அப்போ நீங்களே நினச்சி பாருங்களேன், நெக் அண்ட் ஸ்பைன் இன்ஜுரி வருமா வெயிட்லெஸ்ஸான ஹெல்மெட்டில்? ஜஸ்ட் திங்க் அண்ட் see guys. நிறைய பேரோட ஹெல்மெட்ல பார்த்துருப்பீங்க, விதவிதமாக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க. எப்பவுமே ஸ்டிக்கர் ஒட்டும் போது கவனம் வச்சுக்கோங்க, ஷெல்லில் வந்துட்டு எப்பவுமே ஸ்டிக்கர் ஒட்டாதீங்க. சில ஹெல்மெட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி மேனுவல் புக்லேயே போட்டிருக்கு, யூ கேன் ஸ்டிக்கர் தி ஹெல்மெட் wherever you need it. பட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நம்மளோட ஷெல்லாம் அதிகமாக பாலிகார்பனேட்டில் மேட் ஆகுது. அதனால அது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு இப்போ கம்மெல்லாம் படும்போது ஷெல்லை வந்துட்டு ஈஸியாக டேமேஜ் பண்ணிடும். அதனாலேயே மெயினாக திங்க் பண்ணி பாருங்க, நீங்கள் வந்துட்டு ஷெல் தவிர வேறு எக்ஸ்ட்ரா பீசஸ் இருக்கும், இந்த மாதிரி ஃப்ளைவர்ஸு, இந்த மாதிரி பென்ஸ் இருக்கிறதுல அங்கே ஒட்டிக்கோங்க. இந்த பேக்கில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும்ல ஏரோடைனமிக் டிசைனுக்காக, அங்கே ஒட்டிக்கோங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுது. பின்ன வைசரில் இங்கே சைடில் ஒட்டிக்கோங்க, அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்னால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே கிரியேட் பண்ணாது. இப்போது வீடியோவை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கோட் ஆர் தத்துவம் என்ன வேணால் வச்சுக்கோங்க, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது பேரண்ட்ஸ் எல்லாம், வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்று ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன வயசில் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹெல்மெட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹெல்மெட்டை வந்துட்டு ஓகே அது ஏதோ ஒரு ஃபன்னான திங்காக அந்த குழந்தை வந்துட்டு போட்டு பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதே பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபன் அப்படியே போக அந்த குழந்தைக்கு வந்துட்டு அதே ஒரு நீங்கள் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் உங்கள் ஹெல்மெட் எடுத்து வியர் பண்ணுறது வந்துட்டு ஒரு பழக்கமாக மாறிடும். அந்த மாதிரி பழக்கம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா கடைசியில் அந்த பையன் பைக் எடுத்து ஓட்டும் போது கண்டிப்பாக ஹெல்மெட்டோட தான் போவான். ரிமைண்ட் திஸ் guys. Until then, this is yours Varu Balaji signing off. Tata, goodbye, take care.